ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வீட்டில் என்னென்ன பண்ணலாம் நம்ம இந்த கொரோனா டைமில். இந்த கொரோனா வைரஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போமா? ஓகே, ஃபஸ்ட் நம்ம செக்மெண்ட் ஃபஸ்ட் கொரோனாவை பற்றி பார்ப்போம். இந்த கொரோனா வைரஸ் எப்படி பரவுனா நம்ம இரும்பலாலையும் தும்பலாலையும் ரொம்ப பரவும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தும்பும் போதும் இரும்பும் போதும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கச்சிப்பார் வேறு எதனா வச்சுட்டு நம்ம மவுத்தை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இரும்புவோம் தும்புவோம், சரிங்களா? பரவாமல் பார்த்துப்போம். நெக்ஸ்ட், இது சப்போஸ் பரவி அதிகமாகிடுச்சுன்னா என்ன நிலமை? சப்போஸ் இந்த கொரோனா வைரஸ் பரவி அதிகமாகிடுச்சுன்னா நம்ம நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா இந்த கொரோனா வைரஸ்ன்றது பார்த்திங்கன்னா இன்னும் அதுக்கு ஏதோ ஒரு தடுப்பு மருந்தும் கண்டுபிடிக்கல. ஸோ அதனால் இந்த கொரோனா தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, இந்தியாவில் பரவ ஆரம்பிச்சுன்னா நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட் கிளாஸ் மெடிக்கல் சர்வீஸ் இருக்க நாடுகளே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த கொரோனா வைரஸை தடுக்க. பட் அவங்களாலே முடியலன்னு நினைக்கும் போது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இட்டாலியில் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் டெத்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருப்போம், தனியாக இருப்போம். வீட்டில் என்ன செய்கிறாங்க சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போகாமல் தேவைக்கு மட்டும் வெளியே போய்ட்டு நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம். இது முக்கியமான பொருள் வாங்க வேண்டியதாக இருக்குது, தண்ணி வாங்கணும், அந்தமாரி முக்கியமான விஷயத்துக்காண்டி வெளியே போகலாம். மற்றபடி நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வீட்டில் எத்தனை நாள் இருந்திருப்பீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, எல்லோரும் வீட்டில் சிக்கன் மட்டன் எடுத்து சமைச்சு சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிட்டு டிவியில் போகிற படத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம புதுசாக என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு இந்தமாதிரி தனியாக இருக்கும் போது தான் நம்ம திங்க் பண்ணுறதுக்கு நிறைய தோணும். உங்களுக்கு என்னென்ன திங்கிங் தாட் வருதோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக அது ஒரு நாள் யூஸ் ஆகும். இங்கே திங்க் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க நம்ம இந்த 21 நாள் தடைக்கு அப்புறம் நம்ம வெளியே போகும்போது எப்படி போனால் ரொம்ப நாள் தனிமையில் இருந்து நம்மளே கண்ட்ரோல் பண்ணியிருப்போம். ஸோ வெளியே போகும்போது வெளியே இருக்க அட்மாஸ்பியரோடு நம்ம உள்ளே போகும்போது அந்த சொசைட்டிக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு புது புது ஐடியாஸ் இப்போ நம்ம இந்த 21 நாள் கிடச்சிருக்கோம். அந்த ஐடியாஸை அங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வேறு எதனா துறைகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், நம்ம இப்போயே கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அது உண்மை தான். பட் நம்மளால் முடிஞ்சது அடுத்த செகண்ட் நம்ம இருந்தால் நம்ம இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போயே நோட் பண்ணி வச்சுப்போம், சரிங்களா? உங்களுக்கு என்னென்ன ஐடியா தாட் வருது, என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணலாம், கவர்மெண்ட் என்னென்ன பண்ணலாம் நல்லாயிருக்கும், அப்படிலாம் நிறைய திங்கிங் வரும். எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் மற்றவங்களுக்கு நல்லா பகிர்ந்துக்குங்க. அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். இப்போ தனியாக இருக்கும்போது எனக்கு வெறுப்பாக இருக்கனால இப்போ நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்தமாரி நிறைய பேருக்கு வெறுப்பாக இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சதை வீடியோவாக பண்ணி நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது மற்றவங்க பார்த்தா அது கொஞ்சம் விஷயம் கற்றுப்பாங்க. இப்போ நான் பண்ணுற வீடியோ மூலிமா சில பேர் இல்லை நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க, நீங்களும் கொஞ்சம் எதனா கற்றுப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோ மேக் பண்ணுறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொசைட்டிக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சோன்னா வீட்லேயே இருங்க. பி சேஃப். அவங்கவுங்க உயிர் அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. அலட்சியமாக இருந்தீங்கன்னா பின்னாடி நம்ம நடக்க போகிற விபரீதத்துக்கு நம்மளே காரணமாகிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கொரோனா பரவ விடாமல் கண்ட்ரோல் பண்ணுவோம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து. ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம இந்த 21 நாள் கண்ட்ரோல்டாக இல்லைன்னா நம்ம 21 வருஷம் பின்னாடி போயிடுவோம், பின்னோக்கி போயிடுவோம் அப்படின்னு அது உண்மை தான். நீங்கள் இட்டாலியை சர்ச் பண்ணி பாருங்கள் இப்போ எந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பொருளாதாரத்தையும் கீழே வந்துடுவோம், நம்ம மணியும் கீழே இறங்கிடுவோம், நிறைய விஷயத்துக்கு நம்ம கீழே இறங்கிடுவோம். ஸோ கண்ட்ரோல்டாக இருப்போம். எல்லோரும் கண்ட்ரோல்டாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரம் இன்றைக்கே இன்னொரு வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம், அடுத்த வீடியோ பார்ப்போம். Until then, bye. Mukesh.